எவ்ரிவன், உங்களுக்கு ரத்த சோகை வியாதி இருக்கா? அதாவது அயன் டெஃபிஷியன்சி அனீமியா இருக்கா? இன்னைக்கு நம்ம உணவு மூலியமா எப்படி ஹீமோகுளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்றதுன்றத பார்க்கலாம். ஃபுட்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அயன் பாத்தீங்கன்னா ரெண்டு வகையா கிடைக்கும். ஒன்னு வந்து ஹீம் அயன் சொல்லுவாங்க, இன்னொன்னு நான் ஹீம் அயன். இந்த ஹீம் அயன் பாத்தீங்கன்னா நமக்கு வெஜிடேரியன் சோர்ஸ்ல இருந்து கிடைக்கும். நான் ஹீம் அயன் பாத்தீங்கன்னா நமக்கு நான் வெஜிடேரியன் சோர்ஸ்ல இருந்து கிடைக்கும். இந்த நான் வெஜிடேரியன் சோர்ஸ்ல இருந்து நமக்கு கிடைக்கிற அயன் வந்து நல்லா அப்சர்வ் ஆகும். இந்த வெஜிடேரியன் சோர்ஸ்ல இருந்து கிடைக்கிற அயன் வந்து நம்ம உடம்பால அந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணிக்க முடியாது. அதனாலதான் வந்து நிறைய வெஜிடேரியன் அயன் டெஃபிஷியன்சி அனீமியால பாதிக்கப்படுறாங்க. உங்களுடைய ஹீமோகுளோபின் லெவல் 8 to 10 கிட்ட இருந்துச்சுன்னா நீங்க டயட்ரி ஃபுட்ஸ்ல வந்து அயன் ரிச் சோர்ஸ் எடுத்துக்கும் போது உங்களோட ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் பண்றதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். பட் இதே வந்து உங்களுக்கு 8 கீழே ஹீமோகுளோபின் லெவல் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து ஃபுட் சோர்ஸ்னால அது இன்க்ரீஸ் பண்ண முடியாது. நீங்க சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து எந்தெந்த ஃபுட்ஸ்ல அயன் அதிகமா இருக்குன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நான் வெஜிடேரியன் சோர்ஸ்ல பார்க்கலாம். மட்டன் சுவரொட்டின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து அதிகமான இரும்பு சத்து நமக்கு கிடைக்கும். அதுக்கு அடுத்தபடியா ஈரல் கிடைக்கும். அப்புறம் அசைவ கறி வகை சிக்கன், மட்டன், பீஃப் அந்த கறி வகையில வந்து அயன் சத்து கிடைக்கும். மீன் அப்புறம் முட்டை மஞ்சள் கறிலையும் நமக்கு வந்து அயன் கிடைக்கும். இதெல்லாம் வந்து நமக்கு நான் வெஜிடேரியன் சோர்ஸ்ல இருந்து கிடைக்கிற இரும்பு சத்து. அடுத்தபடியா வந்து வெஜிடேரியன் சோர்ஸ்ல இருந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கீரை வகைகள், முருங்கைக்கீரை, அரைக்கீரை, பாலக்கீரை, கருவேப்பிலை. இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா தானிய வகையில கம்பு, கேழ்வரகு, சாமை. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பருப்பு வகையில கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, ராஜ்மா, சோயாபீன்ஸ். அதுக்கப்புறம் பம்கின் சீட் சொல்லுவாங்க, பூசணி விதை, எள்ளு. இது எல்லாமே இரும்பு சத்து அதிகமா இருக்க வெஜிடேரியன் சோர்ஸ். ஸோ இப்போ நம்ம எந்தெந்த ஃபுட்ஸ்ல இரும்பு சத்து அதிகமா இருக்குன்றத பார்த்துட்டோம். இப்போ எந்தெந்த முறையில இந்த ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புக்கு இந்த இரும்பு சத்து சரியா போய் சேருன்றதுக்காக ஒரு சில டிப்ஸ் சொல்றேன். ஃபர்ஸ்ட் டிப் பாத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி நான் வெஜிடேரியன் சோர்ஸ் நம்ம எடுக்கும் போது நம்ம உடம்புல கிடைக்கிற இரும்பு சத்தை விட வெஜிடேரியன் சோர்ஸ்ல எடுக்கும் போது நமக்கு குறைவா தான் அப்சர்வ் ஆகும். ஸோ அதனால நீங்க வெஜிடேரியன் சோர்ஸ் எடுக்கும் போது கண்டிப்பா வந்து விட்டமின் சி எடுத்தாகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க கீரை மசியல் சாப்பிட்றீங்கன்னா அந்த டேல வந்து கண்டிப்பா ஆரஞ்சு ஜூஸ், லெமன் ஜூஸ் எடுத்துக்கணும். செகண்ட் டிப், நீங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ இல்லைன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறமோ 2 ஹவர் கேப் கழிச்சு தான் நீங்க வந்து காஃபி இல்லைன்னா டீ எடுத்துக்கணும். டிப், நீங்க இரும்பு கடாயில சமைக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அயன் கிடைக்கும். அசிடிக் ஃபுட்ஸ் நீங்க எடுக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ரசம், புளிக்குழம்பு, சாம்பார், தக்காளி சட்னி இந்த மாதிரி ஃபுட்ஸ் நீங்க இரும்பு கடாயில சமைக்கும் போது அந்த அந்த யுட்டன்சில்ல இருக்க அயன் கண்டென்ட் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா உங்க உடம்புல போய் சேரும். ஸோ நீங்க நார்மல் பாத்திரத்தை பயன்படுத்துறதை விட இரும்பு பாத்திரத்தை பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு 1 mg ஆஃப் அயன் வந்து கிடைக்கும். நார்மல் நீங்க 100 கிராம் ஆஃப் டேட்ஸ் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு அதுல 1 mg தான் கிடைக்கும். ஸோ அயன்னாலே டேட்ஸ் தானே நினைச்சிட்டு இருக்க உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது போல நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்க ஃபாலோ பண்ணுங்க.